பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 35வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நான் உன்னை இரட்சிக்கும்படிக்கும் நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நிமித்தமும் என் வேலைக்காரனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை காப்பாற்றுவதற்காக இதற்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பி நின்ற அசீரியனுடைய ஆவிகள் உன்னை மேற்கொள்ளாது, உன்னுடைய எல்லையில் பிரவேசிக்காது. உனக்கு விரோதமாய் எய்த எல்லா அம்புகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படி தெரியுமா? அவர் திருப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த வழியாய் வந்தானோ glory to God, தன் வழியிலே அவன் திரும்பி போவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, உங்களை இரட்சிக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். என அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஆதரவாக இருப்பார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, அதற்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அது என்ன செய்கிறது? அதற்கு எப்பொழுதுமே அதற்கு ஆதரவாக இருக்கும். பாருங்க, அந்த கழுகனுடைய குஞ்சுகள் எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளை பாதுகாக்கும்படி தன்னுடைய தாயை அது நம்புகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு ஆதரவாக இருப்பேன், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். glory to God. உங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா பாடுகளிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எந்த ஆபத்தும் கடந்து வராதபடிக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? காத்து கொள்வேன். நான் கடந்து வந்து உன்னுடைய ஆபத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. glory to God. ஏசாயா 38:6 வாசிக்கும்போது, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன், உன்னையும் நான் காப்பாற்றுவேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன் தேசத்தையும் நான் காப்பாற்றுவேன். glory to God. என அன்பானவர்களே, இந்த கால வேளையில்
கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்குகிறார். உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்லுகிறார். எந்த காரியத்தை குறித்தும், எந்த சூழ்நிலைகளை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை பயமுறுத்துகிற எந்த அசிரியனுடைய ஆவிக்கும் நீ பயப்படாத. கர்த்தர் அந்த எல்லையிலிருந்து வருகிற எந்த ஆவியினுடைய தாக்குதலுக்கும் உன்னை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீங்க. உன்னை விடுவிக்கும்படி உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறீர். அவர்களை ரட்சிக்கும்படி, அவர்களை விடுதலையாக்கும்படி ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. உங்கள் வார்த்தைக்காய் நன்றி. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை தேங்க்யூ லார்ட் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.